ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ நம்ம இன்றைக்கி இன்னும் கோடிங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ ரன் லென்த் இன் கோடிங் அப்படிங்கிற இந்த கோடிங் கொஷினை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸில் இருக்கிற கொஷின் நிறையா கம்பெனிஸ்லையும் கேட்டிருக்காங்க. லைக் சோஹோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா கம்பெனிஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கேரக்டருமே எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட்டை வந்து அந்த கேரக்டர் பக்கத்தில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ 4A இருக்கு இல்லையா? ஸோ A4, அப்புறம் 3B இருக்குது. ஓகேவா? B3, 3C இருக்குது, C3. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். த கேரக்டர் அண்ட் கவுண்ட் ஆஃப் த கேரக்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அவுட்புட்டில். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஹேஷ் மேப் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நம்ம ஒரு அரே க்ரியேட் பண்ணலாம். 256 லென்த், அதோட அரேயோட லென்த் வந்து 256. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, ஆஸ்கி வேல்யூஸ் நமக்கெல்லாம் தெரியும்ல. ஆஸ்கி வேல்யூஸ் வந்து 256 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மால் ஏ அதோட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 97. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்குது. கேபிட்டல் ஏக்கு என்ன ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா 65. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிவிட்டு 256 லென்த்தில் ஒரு அரே க்ரியேட் பண்ணிவிட்டு எந்தெந்த கேரக்டர் வருதோ அப்போ வந்து நம்ம கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கேரக்டரோட கவுண்ட்டை வந்து நம்ம இந்த அரேயில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்புறம் பிரிண்ட் பண்ண வசதியாக இருக்கும் இல்லையா? அந்த கேரக்டர் அப்புறம் அந்த கவுண்ட் ஆஃப் த கேரக்டரை வந்து நம்ம அந்த அரேலேருந்து நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த ப்ராப்ளமோட எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு சுடோ கோட் மாதிரி எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம். இதோட லென்த் வந்து n. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் i is equal to 0 to n நான் வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு அரே ஆஃப் சைஸ் 256 நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்டீஜர் அரே ஆஃப் சைஸ் 256 நான் க்ரியேட் பண்ணிப்பேன். அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்ட்ரிங்கை ட்ராவர்ஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அரேல s டாட் கேரட் ஆஃப் i உங்களுக்கு தெரியும்ல, s டாட் கேரட் ஆஃப் i என்ன கவுண்ட் இருக்கோ அதை வந்து நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். இவ்வளவு தான். இதை நான் பண்ணுறது மூலிமா இப்போ நான் சொன்னேன்ல, ஆஸ்கி வேல்யூஸ் 0 to 256 வரைக்கும் உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குது. சாரி 255, ஓகே 255, ஓகே ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ நான் சொன்னேன் ஸ்மால் ஏக்கு வந்து 97 அப்படின்னு சொன்னேன் ஆஸ்கி வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் 0th கேரக்டர் வந்து ஏ. ஓகேவா? ஸோ 0 1 2 3 4, ஓகே இண்டெக்ஸ் வேல்யூஸ் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த கோடு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 256 சைஸில் அரே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே அரே ஆஃப் எஸ் டாட் கேரட் ஆஃப் 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு வேல்யூ i is equal to 0. ஓகேவா? ஸோ இப்போ 0ல் வந்து ஏ இருக்குது. ஸோ அரே ஆஃப் ஏ. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஏ இதோட ஆஸ்கி வேல்யூ வந்து இங்கே ரெப்ரசன்ட் ஆகும். இப்போ 97 அப்படிங்கிற இடத்துல வந்து, ஸோ இனிஷியலாக 256 பிளேசஸ்லையுமே 0 தான் இருக்குது. ஓகேவா? 0 0 0 அரே இஸ் ஃபில்டு வித் 0. அந்த 256 எலமெண்ட்ஸுமே 0 தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 97th பிளேஸில் மட்டும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அரே ஆஃப் ஏ வந்து இப்போ அரே 97th எலமெண்ட் வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இதுதான் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த தடவை ஏ வந்துச்சுன்னா 2 ஆகும். ஓகேவா? அந்த ஐ மீன் அந்த 97th இண்டெக்ஸில் வந்து உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் 3 4. ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு 4 அப்படிங்கிற கவுண்ட் வந்து உங்களுக்கு அந்த 97th பிளேஸில் இருக்கும். இப்போ இந்த ஏ அப்படிங்கிற கேரக்டரோட கவுண்ட் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த அரேல 97th பிளேஸில் இருக்கும். ஓகேவா? இதான் நான் சொல்ல வர்றது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஃபார் லூப் போடுறதுனால நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கேரக்டரோட கவுண்ட்டுமே அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூவில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் நான் சொல்ல வர்றது இந்த சிம்பிளான கோடு மூலிமா. ஓகேவா?
அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் இந்த ஸ்ட்ரிங்கை ட்ராவல்ஸ் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த கவுண்ட்டையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் அடுத்து. ஓகேவா? நான் அந்த கோடை காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ சிம்பிளான கொஷின் தான் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து எண்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி 256 சைஸில் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார் லூப் நம்ம ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணி ஒரு கேரக்டரோட கவுண்ட்டையுமே வந்து நம்ம இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ரிசல்ட்டை வந்து நம்ம அப்பன் பண்ணுறோம். அந்த கேரக்டரையும் அந்த கேரக்டரோட கவுண்ட்டையும் நம்ம அப்பன் பண்ணுறோம். ஓகேவா? அந்த கேரக்டரையும் அந்த கேரக்டரோட கவுண்ட்டையும் நம்ம வந்து அப்பன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A4 அப்படிங்கிறத நம்ம அப்பன் பண்ணுறோம். அடுத்து B1 C3 இந்த மாதிரி நம்ம அப்பன் பண்ணுறோம். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம அப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரிங்கை ட்ராவல்ஸ் பண்ணி கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்பன் பண்ணுறோம். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ 97th பிளேஸில் வந்து ஏவோட கவுண்ட் வந்து 4 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா மட்டும்தான் நம்ம இங்கே அப்பன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு இது புரியுதில்ல. இப்போ ஏ வந்து 4 அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து அப்பன் ஆகும். அடுத்து அதோட கவுண்ட் அரே ஆஃப் எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ. ஸோ அரே ஆஃப் ஏ அப்படிங்கிறதுல உங்களுக்கு 4 அப்படிங்கிற கவுண்ட் இருக்கும்ல. ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகேவா? அரே ஆஃப் கேரக்டர் ஏ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூவில் ரீட் ஆகும். இதை தான் நான் சொல்கிறேன். இதோட ஆஸ்கி வேல்யூ 97. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 97th பிளேஸில் வந்து உங்களுக்கு 4 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை 0 ஆக்கிடுறோம். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட் டைமும் ஏ வரும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? திரும்பவும் A4ன்னு உங்களுக்கு அப்பன் ஆகும். இது நமக்கு வேணாம் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கப்புறம் அந்த கவுண்ட்டை வந்து 0 ஆக்கிடுறோம். ஓகேவா? ஸோ தட் இப்போ அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் இந்த இஃப் கண்டிஷன் வந்து கவுண்ட் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப் கண்டிஷனே ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்புறம் நம்ம அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, சச் எ சிம்பிளான கோடு. ஸோ இப்போ இந்த கொஷின் மூலிமா நீங்கள் ஆஸ்கி வேல்யூஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ்கி வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஏ வந்து 65, ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஸ்மால் ஏ வந்து 97. ஓகேவா? அப்புறம் ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஸ்மால் பி வந்து 98 இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஆஸ்கி வேல்யூ ஆஃப் சி வந்து 99. இந்த மாதிரி ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? எல்லா கேரக்டருக்குமே ஒரு கொஷின் மார்க்குக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரியல, பட் ஸ்டில் எல்லாத்துக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூ அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். இது வந்து உங்களுக்கு கோடிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.